தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுக்க போகிறோம். தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ அரை ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு அதான் இதில் சேர்க்குறோம். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதில் பாதி பச்சை மிளகா தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்க்க போகிறோம். இஞ்சி சேர்த்தாச்சு, பச்சை மிளகா பாதி பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. அடுத்தது இதை ஒரு பல்ஸ் மோடில் தேங்காய் துருவின மாதிரி ஒரு பல்ஸ் பண்ணிட்டு வர போகிறோம். தேங்காவை துருவின மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். 1/4 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்குறோம். சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு காம்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் கழுவி தேங்காய் சட்னி அரைக்கிறது கூட சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையை சேர்த்தாச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். சட்னியை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுருக்கோம். அதில் தாளித்து கொட்ட போகிறோம். நம்ம தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சாச்சு. அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நம்ம உளுந்தம்பருப்பு கடுகு வெடித்து கலர் சேஞ்ச் ஆனோடனே இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி.